முடியல. அவங்களுடைய படுக்கையை யாராவது இப்படி லேசாக அசைச்சா கூட உயிர் போகிற வலி, ஐயோன்ற வேதனை அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியவில்லை. சரி இன்னைக்கு சரியாயிரும் அவங்களுக்குள்ள வியாகுலம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது நம்மளுடைய கிதியோன் சேர்ந்த ஊழியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. சென்னை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை 3 மணியிலிருந்து 6 மணி, மாலை 3 to 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு மருத்துவமனைக்காக சென்று, ஸ்டான்லி மருத்துவமனை, ஜிஹெச், இந்த மாதிரி மருத்துவமனைகளுக்கு சென்று இதே போல் வேதாகமங்களை, புதிய ஏற்பாட்டு வேதாகமங்களை அவங்களுடைய கைகளில் கொடுத்து முடிஞ்சால் அவங்களுக்காக ஜபிச்சுட்டு அவங்க வந்துடுவாங்க. இதுதான் நம்மளுடைய ஊழியர்கள் செய்கிற வேலை. அப்படி அந்த ஒரு இதே போல் ஓய்வு நாளிலே அவங்க இந்த கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கே இந்த சகோதரியை பார்க்குறாங்க. வேதத்தை கையில் கொடுத்துட்டாங்க. இஸ்லாம் மதத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு அதை வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் கொடுக்குறாங்களே வழியில் இது வேறன்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பாக வாங்கி வச்சுட்டாங்க. நம்ம ஊழியர்களும் கடந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நைட்டு நேரங்களில் வலி இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? தூக்கமும் வரல. அவங்களுக்கு என்ன செய்யனே தெரில. தன் தாயிடத்தில் கூறினாலும் வலி போகவும் இல்லை. என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது சரி இந்த புக்கு தான் ஒன்று கொடுத்தாங்களே, இதையும் தான் வாசிப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி பார்த்து அதை ஓப்பன் பண்ணும்பொழுது அவங்களுடைய கண்ணில் பட்ட அந்த ஒரு பகுதி, பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய வேத பகுதி, அந்த காட்சி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய கண்ணில் படுது. அவங்க அதை வாசிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவங்களால வாசிக்கவும் முடியல, வலி பெருகிறது. ஆனால் அந்த வார்த்தை அவங்களுடைய இருதயத்தில் ஒரு மாதிரி புடம்பிட்டே இருக்கு. அவங்க சொல்லிகிட்டே இருக்கு, எப்படி அந்த வஸ்திர தொங்கலை தொட்ட உடனே எப்படி அவங்களுக்கு சுகம் கிடச்சிருக்கும், எப்படி சுகம் கிடச்சிருக்கும். சரி நமக்கும் அப்படி நடந்தால் சந்தோஷமாக இருக்குமே, இந்த ஒரு செகண்டில் வலி போயிடுச்சுன்னா நான் ஆப்ரேஷனும் நடந்துருமேன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம். ஆனால் அது அவங்க சொல்லலை. அவங்களுடைய விசுவாசம் வேறு. அவங்க தேவனை விசுவாசிக்கவில்லை. அந்த வேலையில் அவங்க கண்ணை மூடி படுத்திருக்காங்க. அவங்களுடைய தரிசனத்தில் அன்று இயேசுவை காண்கிறார்கள். வெண்ணங்கி தரித்திரவராய் பிரகாசமுடைய தேவனை அவங்க காண்கிறாங்க. காணும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து அவங்களுடைய அந்த காயமான அந்த வலி இருக்கிற இடத்துல கையை வைப்பது போல ஒரு தரிசனம். நொடியிலே வலி சென்றதை அவர்கள் உணர்ந்தார்கள். தேவ நாம மகிமைக்காக அந்த இன்ஸ்டன்ட்ல அவங்களுக்கு வலி போயிடுச்சு. தரிசனத்தில் நமக்கு திடீர்னு கனவுலேருந்து முழிச்சு பார்ப்போம் இல்லையா, அதே போல் அவங்க முழிச்சு பார்க்குறாங்க, வலி இல்லை. திரும்புகிறாங்க. அவங்களும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்ல, வலிக்குதான்னு, அதே போல் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, வலி இல்லை. ஒரே ஆச்சரியம். அவங்களால அது அந்நேரம் அவங்களுக்கு வருது. நான் பைபிள் வாசித்தேன், அதில் ஒரு இயேசு தொடும் பொழுது விடுதலைன்னு சொன்னாங்க. அந்த இயேசு தான் நான் கண்டேன், நான் தரிசனத்தில் கண்டவர் அந்த இயேசு தான் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அவங்க நம்பலை, யாருமே நம்பலை. 3 வாரம் வராத மருத்துவர் அன்று காலையிலே வருகிறார். என்னம்மா உங்களுக்கு வலி பரவாயில்லையா, சரி டெஸ்ட் எடுங்க, இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். C-reactive புரோட்டீன் கம்மியாயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் கம்மியாயிடுச்சு, இன்றைக்கி உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்திடலாமேன்னு சொல்லி அன்று இரவிலே அறுவை சிகிச்சை செய்து வலிகள் எல்லாம் நீங்கினவர்களா இன்று சென்னை மாநகரத்தில் குளத்தூர் செய்கிறதில் நசிமா எண்ணப்பட்டவர்கள் இன்று தெபோரால் எண்ணப்பட்டு சொல்லி தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே போல் அன்று அவங்களோட கிரியை செய்தது இந்த வேதாகமும். அதே போல் சிறைச்சாலையில் ஆயுள் கைதியாக சிறைச்சாலையில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஊழியர்கள் சிறைச்சாலைகளுக்கும் சென்று இந்த வேத வசனத்தை பைபிளை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அங்கே ஒரு கைதி இருக்கிறாரு, அவருடைய கையில் இந்த வேதாகமும் போகுது. அப்போ அவர் இதை சும்மா வாசித்து பார்க்குறாரு, நிறையா இருக்குது, அற்புதம் செய்கிறாரு, இயேசு இப்படிலாம் நிறையா இருக்குது. சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் சொல்கிறாங்க, நானும் இதை பார்க்குறேன் தான். நான் இதிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ரொம்ப நாளாக இந்த சிறைச்சாலை தான் இருக்கேன், இன்னும் ரொம்ப நாள் நான் இந்த சிறைச்சாலை தான் இருக்கணும். ஒருவேளை நான் இங்கேருந்து விடுதலை ஆகிட்டேன்னா இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருதயத்தில் ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன அப்படி சும்மா யோசிக்கிறார். வேண்டாம் அவருப்பா விடுதலை பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அடுத்த நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? 2007ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் CN அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அநேக ஆயுள் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த கைதியில் யாரும் ஒருத்தர், இந்த தேவனிடத்தில் சவால் விட்ட இவரும் ஒருத்தர். இன்று அவர் கிதியோன்ஸோடு இணைந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார், மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரிடத்துல சென்று கிரியை செய்ததும் இந்த வேதாகமம் தான். முக்கியமான விஷயம் என்னென்னா, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வசனத்தினால் வரும். Faith comes from hearing the word of God. இந்த பகுதி, அந்த வார்த்தையை ஒவ்வொரு இடத்திற்கும் கொண்டு செல்வது தான் இந்த கிதியோன்ஸ் இன்டர்நேஷ்னல் இன் இந்தியாவுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இந்த வேதகம் எல்லார் கைகளுக்கும் செல்லணும். இலவசமாய் நாம் பெற்றோம், இலவசமாய் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் இந்த முக்கியமான நோக்கமானது. இதை மையமாக வைத்து தான் எல்லார் கைகள்லையும் கொடுக்குறாங்க. முன்னாடி நிற்கிறேன் நானும். இந்த மாதிரி ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் கையில் சின்ன இங்கிலீஷ் பைபிள் என் கையில் கொடுத்தாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பைபிள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக
சந்தோஷமாக இருக்கும். பேக்லேயே வச்சுருப்பேன், தூக்கிட்டு போவேன் வருவேன், இப்படியே தான் இருக்கும். அதில் ஒரு டைம் ஃப்ரீ பீரியடில் இருக்கும்போது இந்த ரெவலேஷன் சாப்டர் வெளியேற்பாடு இருக்குங்களே, அதை நான் ரீட் பண்ணும்போது அதில் அந்த 666 அப்படின்ற அந்த மிருகத்தினுடைய இலக்கம் இருக்குது. அன்றைக்கி எனக்கு அது புரியல. நான் அதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். எஸ்ப்பா எனக்கு நீங்கள் இதை எப்பயாவது சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி. தேவன் அதோடைய ரகசியத்தையும் நான் கற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு கிருபை செய்தார். அப்படி வேதத்தின் மீது ஆர்வத்தை கூடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இந்த புதிய வேறுபாடுபடின்னு ஒரு சங்கீதங்கள் கதையில் தான் இது எல்லாருக்கும் நமக்கு சென்றடையணும் வேண்டுங்கிறது தான் இந்த கிதியோன்ஸுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவா ராஜான் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறந்தே போயிட்டாங்க. நம்மளுடைய வீட்லேயும் பைபிள் நிறைய இருக்கும், ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், மறந்து போயிடுவோம் சில வேளைங்களை. அதே மாதிரி நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறந்துட்டாங்க. தேவாலயத்தை பழுது பார்க்கும் பொழுது தான் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன செய்யப்படுது, கண்டுபிடிக்கப்படுது. அப்போ அதை கொண்டு போய் யோசுவா ராஜா கிட்ட வாசித்து காட்டும் பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தவனாக அவன் அழுது புலம்பினான். அன்று தேவன் சொன்னார், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி. அதே போல் பாவ உணர்வு இல்லாமல் பாவத்துக்குள்ளாகவே முடங்கி கொண்டு மரண இருளிலே நடக்கிறவர்களுடைய இருதயம் கிழிக்கப்பட வேண்டுமேயானால் மனித வார்த்தையினால் அது கூடாத காரியம். தேவ வார்த்தை அவருடைய இருதயத்தை நிச்சயமாகவே கிழிக்கும். அதே போல் அந்த எத்தியோப்பியா மந்திரியானவர் அந்த ஏசாயா புக்கை வாசித்துட்டு இருக்கும்போது அன்றே அவர் ஞானஸ்தானம் பெற்றார். எப்படி பெற்றார்? பிலிப்பு போய் அதை விளக்கி கூறினான். அன்று அந்த எத்தியோப்பிய மந்திரி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்படுமே ஆனால் கையில் ஒரு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் வேண்டும். அதே போல் இன்று இருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமே ஆனால் அவருடைய கைகளிலே ஒரு வேதாகமம் வேண்டும். இதுதான் நம்மளுடைய இந்த கிதியோன்ஸ் இன்டர்நேஷனலுடைய விஷனாக இருக்குது. இந்த கிதியோன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒரு விசுவாசம் உண்டு. எடுத்துக்கொள்வோமா, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். ஏசாயா 55 10 11. யாராவது ஒருவர் வாசிப்போமா? ஏசாயா 55. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஸோ நம்ம தேவனுடைய குணாதிசயங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா ஆண்டவர் வேதத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னை பற்றி என் குணாதிசயம் நீ தெரிஞ்சுக்கணும்னா இயற்கையை நீ நோக்கி பாரு, உன்னுடைய குணாதிசயத்தை நீ புரிந்து கொள்வா என்று சொல்லி. அவருடைய கோபம் உஷ்ணத்தின் வேலை போலவும் அவர் அரவணைக்கிறது மாரிக்கால குளிரை போலவும் இருக்குன்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வசனம் பார்த்திங்கன்னா உறைந்த மலை மேலேருந்து கீழே வரும் பொழுது அது வெறுமையாக ரிட்டன் மேலே போகிறது இல்லை. நம்ம சைக்கிள் கூட படிப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி மேலேருந்து கீழே வரும், மண்ணுக்குள்ளே போகும், செடியாக முளைக்கும், அப்புறம் நம்ம அந்த காய்கறி கனிகளை சாப்பிடுவோம், அதிலிருந்து எனர்ஜி வெளியே போய் தான் அந்த வாட்டர் நமக்கு மேலே போகுது இல்லைங்களா. அதே போல தான் தேவனுடைய வார்த்தையும். அது வெறுமையாக போயிட்டு ரிட்டன் என்றைக்குமே வராது, கண்டிப்பாக அங்கே கிரியை செய்யும். அந்த வசனம் தான் இது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இங்கிருங்கி அவர் இருந்து திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளைத்து கிளம்பி விளம்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். இதுதான் தேவனுடைய வாசியம். இந்த விசுவாசம் இந்த கிதியோன் ஊழியர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதை கொண்டு தான் இந்த வேத வசனம் விருதாவாக போகாது, கண்டிப்பாக அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கும் என்று சொல்லி அவர்கள் இதில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த கிதியோன்ஸில் இருக்கிறவங்க முழு நேர ஊழியர்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க, டாக்டர்ஸாக இருப்பாங்க, அல்லது ஒரு டீச்சர்ஸாகவோ ஏதோ ஒரு பணியில் இருக்கிறவர்களாய் பகுதி நேரமாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால் இதில் கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் எதுவுமே ஊழியர்களுக்கு செல்லாது. முழுமையாகவே அந்த காணிக்கை எல்லாம் இந்த வேதாகமம் அச்சிடுவதற்காக மட்டுமே இது செல்லும். நீங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உடனடியாக உங்களுக்கு ரசீதும் போட்டு கொடுக்கப்படும். ஸோ இது எதுவுமே ஊழியர்களை தாங்கிறதுக்காக அல்ல. எல்லாருமே தேவ கிருபையினாலே ஒரு பணியில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பைபிள் அச்சிடுறதுக்கு மட்டும்தான் இதோடைய காணிக்கைகள் ஃபுல்லாகவே செலவு செய்யப்படுகிறது. நம்ம இந்தியாவில் மட்டும், இது வேர்ல்டு வைடு இருக்கிற மினிஸ்ட்ரி, கிதியோன்ஸ் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு வைடு இருக்குது. நம்ம இந்தியாவில் 25 லாங்குவேஜஸில் இந்த புதிய ஏற்பாடு அச்சிடப்பட்டு விநியோகித்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு வராங்க. 25 லாங்குவேஜஸ், சரிங்களா. இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல இந்த லோகோவோட கலர் கலராக பைபிள் இருக்கும். இது என்னென்ன கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒயிட் கலர் மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒயிட் கலர், நர்சஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்கு. இந்த ப்ளூ கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லாட்ஜஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிசப்ஷன் ஏரியாவில் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த ப்ளூ கலரும் சரி, ஃபுல் பைபிளாகவே இருக்கும், இந்த கலரில் இருக்கும்.
இந்த மாதிரி சின்ன ப்ளூ கலர்ஸ் எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த ப்ளூ கலர். ப்ளஸ் ப்ரௌன் கலர் வந்து கிதியோன்ஸ் ஊழியர்கள் ஆண்கள் வந்து பிறருக்கு கொடுப்பதற்காக பயன்படுத்துவது இந்த ப்ரௌன் கலர். இந்த மாதிரி கலரான வேதாகமங்கள் 25 மொழிகளில் அச்சிடப்பட்டு நமக்கு வருகிறது. இது ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வைப்பாங்க. சரிங்களா? இன்னைக்கு இங்கே இந்த கிதியோன்ஸ் ஊழியர்களாக நாங்கள் இங்கே வந்ததற்கான 3 காரணங்கள் உண்டு. முதலாவது, திறந்த வாசலுக்காக உங்கள் முழங்கால்கள் முடங்க வேண்டும், எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நமக்காக இந்த கிதியோன்ஸ் ஊழியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க போகிற இடங்கள் எல்லாமே வாசல்கள் திறக்கப்படணும். எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், பிரமசர் வந்து இவங்களை அடிக்கிறதும், அவங்களை ஏளனமாக பேசுகிறதும், வேதாகமத்தை கிழிக்கிறதும், இந்த மாதிரி அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதனால் திறந்த வாசல்கள் கொடுக்கப்படணும், ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், தேவ கிருபை அங்கே இருக்கணும், அநேக ஆத்துமாக்களை தேவன் தொடன் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். இது முதலாவது காரியம். இரண்டாவது, உறுப்பினர்களாகவும் மாற வேண்டும். உங்களில் அநேகரும் இந்த ஊழியத்தில் பங்கு பெறலாம். அதற்கு ஆயுள் சந்தாவாக 25,000 கொடுத்தும் நீங்கள் மாறலாம், அல்லது வருட சந்தாக 2,100 ரூபாய் கொடுத்து நீங்கள் இதில் பங்கு பெறலாம். இது 2வது காரியம். 3வது காரியம், உங்களுடைய காணிக்கைகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உண்டியல் இருக்குது. இந்த மாதிரியாகவோ இல்லை அறிவிச்சது மாதிரி காணிக்கையாகவோ நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம். இந்த 3 காரியங்களுக்காக தான் நாங்களுடைய சங்கத்தில் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியர்கள் பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாறும், இந்தியர்கள் பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாறும். அதனால் நாம் அனுப்பிவிட்டோம், காணிக்கை கொடுத்து விட்டோம், தேவன் பார்த்து விட்டு வரேன்னு இல்லை. நாமும் இந்த எழுப்புதல் பணியிலே பங்கு செய்வது தான் முக்கியமான காரியம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இன்று நாம் மௌனமாக இருப்போமேயானால் ஒரு நாள் நம் நேச கர்த்தர் உங்களையும் என்னையும் நோக்கி, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர். ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். எனவே நாம் எல்லாரும் ஒன்று கூடி தீர உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே, நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய்
காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆயத்தப்படுவோம், ஆயத்தமாக்குவோம். தேவ வருகை மிக சமீபம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நல்லவர். ஹல்லேலூயா. நம்பினவர்கள் கைவிட்டாலும் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்குரியவர்கள் தூரமாய் போனாலும் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஜீவிக்கிற நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் மூலம் வள்ளியூர் கேம்ப் மூலமாக உங்களோடு ஐக்கியப்படுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் உடன் போதகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளை அல்லாதவர்களுக்கும் ஒரே வித்தியாசம், நம்முடைய முகக்கலையை அவர் உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. என்னதான் போட்டு லெப்பம் போட்டு ராவினாலும் உண்மையிலேயே நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. 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 சங்கீதம் 27 முதல் வார்த்தை விதமாக சொல்லியிருக்கிறது, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா. என் ஜீவனின் பலனானவர் என் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. அவர் அன்றி எனக்கு வேறு யாரும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உலகத்தின்பால் ஒன்றும் எனக்கு தர இயலாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த தினத்தில் என்னுடைய மகள் உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையிலையும் ஊழியத்தையும் பாடல் வடிவில் உங்களோடு பேசினது போல பரிசுத்தங்களை பயன்படுத்த நினைத்து தேவன் எனக்குள்ளாக அவருடைய மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. 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 இந்த மகிழ்ச்சி வேற யாரும் நமக்கு தர முடியாது பிரியமானவர்களே. அவரே நம்முடைய பலனானவர். உலகத்தை நம்பினவர்கள் ஒருபோதும் முன்னேறினதாக அவர் சரித்திரத்தில் இல்லை. உலகத்தின்பால் நம்புவர்களை பார்க்கலும் நாசிலே சுவாசம் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் என் தேவன் மேல் பற்றதாய் இருப்பது நலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சிக்காக, சுகத்துக்காக, நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்காக கிழக்கிருந்து மேற்கு, மேற்கிருந்து கிழக்கு, தெற்கிருந்து வடக்கு, வடக்கிருந்து தெற்கு அனைத்து ஜனங்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாக சொல்லியிருக்கிறது. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான பலன் அற்றுப்போனாலும் நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய சபைக்குள்ளாக வரும் பொழுது பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தின் வல்லமை, பரலோகத்தின் மகிமை இங்கே நிரப்பப்பட்டிருந்து அதோடு நாங்கள் ஐக்கியப்படும் பொழுது ஒரு மாபெரும் மகிழ்ச்சி, ஒரு மாபெரும் பலன் என் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா சொன்னது போல இந்த பகுதியிலே அநேக விபத்துக்கள் நான் பார்த்திருக்கிறேன். அநேக விபத்துக்களை நான் மேகசின்ல படித்திருக்கிறேன், மீடியாஸ்ல பார்த்திருக்கிறேன், நேரடியாக பார்த்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. 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 நம்முடைய ஜீவனை பறித்துக் கொள்வதற்கு ஒருத்தனுக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவனுக்குரிய சரீரம், நம்முடைய ஆத்துமா தேவனுக்குரிய ஆத்துமா. நாம் பலன் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்த்து நாம் படிக்கிறோம். நம்மளை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அதிகாலையிலே சற்று சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை பலப்படுத்துவதற்கு, நம் சரீரம் புஷ்டிப்பாக இருப்பதற்கு, நம்முடைய நரம்பு மண்டலம் நல்ல செயல்படுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? காலையிலே விறுவிறு என்று நடக்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், என்னென்ன பயிற்சிகள் உண்டு அதெல்லாம் செய்கிறோம். நம்முடைய அம்மாமார்களுக்கு இயற்கையாகவே அந்த பயிற்சிகள் இருக்கிறது. 1 மணி நேரம் சமையல் பட்டுகள் சென்றால் என்றால் கைகள் அங்கே போகும், இங்கே போகும், குனிந்து எடுக்கும். தன்னுடைய உடம்பெல்லாம் அவர்கள் வருத்தி தன்னுடைய உடற்பயிற்சி அதிலே முடித்து விடுகிறார்கள் மறைமுகமாக. ஆண்கள் எல்லா பயிற்சிகளும் செய்கிறார்கள், எல்லா பயிற்சியும் செய்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று மறந்து விடுகிறோம். அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கே போனார் சொல்லுங்க? வாக்கிங் போனாரா? உடற்பயிற்சியை போனாரா? இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லாரும் எழுந்துறதுக்கு முன்னாத
பிதாவை நோக்கி, இல்லை சீடர்களெல்லாம் விட்டுட்டு தனியாக போய் பிதாவை நோக்கி, இந்த நாளுக்குரிய பலன் எனக்கு வேணுமே, இந்த நாளுக்குரிய பலன் எனக்கு வேணுமே, இந்த நாளுக்குரிய மன்னா எனக்கு வேணுமே, நான் நடைமுறைகிற உடற்பயிற்சி என்னை பலப்படுத்துமா, அல்லது நான் சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் என்னை பலப்படுத்துமா? அது அற்று போகும், அது மறைந்து போகும், காணல் நீர் போல மறைந்து போகும். அன்றைக்குரிய மன்னாவை என் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆனால் அன்றைக்கு முழுவதும் நான் யார்? ஒரு மிகப்பெரிய பலசாலி. ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் நாம் மிகப்பெரிய பலனாளியாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நோய்களெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போகும். ஒன்று கிராமத்தில் சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரிங்க, நோய் என்ன செஞ்சிடும்? போயிடும். அந்த சிரிப்பு எங்கேருந்து வரும்? பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான், நான் நினச்சால் இவன் ஏன் இங்கே உட்காந்தா தள்ளி போகும். இல்லை, பாஸ்டர் சொல்கிறார் கைப்பிடித்து ஜெபம் பண்ணுங்க, இவன்ல பக்கத்தில் இருக்கான், சற்று அடுத்த ஆள் பக்கத்தில் போகும். மகிழ்ச்சி வருமா? பலன் வருமா? கர்த்தரோடு ஐக்கியப்படுவதற்கு நம்முடைய உள்ளம் ஒத்துக்கொள்ளுமா? முடியாது. இந்த மகிழ்ச்சியை நான் பிறருக்கு போய் எப்படி சொல்ல முடியும்? எனக்கே மகிழ்ச்சி இல்லையே, எனக்கே பலன் இல்லையே, எனக்கே ஆவிக்குரிய ரீதியில் என்னுடைய காரியத்தில் எனக்கு பலன் இல்லையே, நான் போய் பிறரை எப்படி நான் மகிழ்ச்சி உள்ளாக்குவேன்? பிறர் எப்படி இந்த கிதியோன் மூலமாக இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன்? பிறர் எப்பொழுது இந்த சபையின் மூலமாக சென்று அநேகருக்கு சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பேன்? எனக்கே மகிழ்ச்சி இல்லையே, எனக்கு பலன் இல்லையே. அது எங்கே கிடைக்கும்? மிகப்பெரிய கடையில் கிடைக்கும்ல, மிகப்பெரிய பிக் பஜாரில் கிடைக்கும். எங்கேயும் கிடைக்காதுங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய பட்டயம், வேத புத்தகம், அதை திறந்து பாருங்க, உங்கள் உள்ளம் கொழுந்து விட்டு அப்படியே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரம்பி நம்மளை பலப்படுத்தும், குடும்பத்தை பலப்படுத்தும், பிள்ளைகளை பலப்படுத்தும். எல்லா காரியத்திலையும் முதல்வராக இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாரும் பணங்களை நம்பி இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறது நினைக்கிறாங்க. அது கட்டாயம் அவசியம்தான். ஆனால் அதுதான் என் பலன் என்று சொல்லி நாம் எண்ணுவோமானால், அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி என்று எண்ணுவோமானால் மறைந்து போகும். நம்முடைய மகிழ்ச்சியெல்லாம் நீங்கள் பட்டியலிட்டு பாருங்களேன். நண்பர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி, பணத்தை பார்த்து மகிழ்ச்சி, நல்ல ஆடம்பர காரியங்கள்லாம் ஈடுபட்டு மகிழ்ச்சி. ஆனால் அடுத்த நாள் பாருங்கள் ஒன்றுமே இருக்காது. எழுதி பாருங்கள், அப்புறம் டிக் அடித்து பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. அமேன், அமேன் சொல்லுங்க, அமேன் சொல்லுங்க, அமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் ஐயா 6 மணிக்கெலாம் எழுந்துச்சின்னு சொன்னாங்க, வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் காலையில் எழுந்துச்சி பார்த்தா 6:10 ஆகிட்டு எங்களுடைய வண்டியை வெளியே அனுப்புவதற்கு. ஆனால் ஒரு நாளும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிராஃபிக் இல்லாமல் இருந்து நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்த ரோட்டில் அருமையாக தேவனுக்கு பாதை ரெடி பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களோடு சேர்ந்து சபையில் ஐக்கியப்படவும், தேவனை ஆராதிப்பதிலும், ஆராதனையில் எப்படியாவது பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி உற்சாகத்தோடு வந்து எங்களை தேவன் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவதை விட்டு விடாதீர்கள், சபைக்கு வருவதை விட்டு விடாதீர்கள், கூடி ஜெபிப்பதை விட்டு விடாதீர்கள். அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சி, அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாக சொல்லியிருக்கிறது, மனம் மகிழ்ச்சி முகம் மலர்ச்சியை தரும் என்று சொல்லி. முகம் மலர்ச்சியை தேவன் நமக்கு தர வேண்டும். எங்கிருந்து தர வேண்டும்? பாட்டில் டப்பா வாங்கி தேய்ச்சி அப்படி அல்ல. ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம், இந்த வேத வசனம் நாம் படிக்க தேவன் நம்முடைய முகக்கலையை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நெகேமியா என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பவர்களுக்கு தேவ பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். புத்தகத்தை எடுத்து வாசிப்போமா? நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. எங்க சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். என்னுடைய பலன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன். ஹல்லேலூயா. ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைத்து முகங்களையும் தேவன் நல்ல முகமலர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களோடு பொழுதுபோக்கு, இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைலோடு 24 மணி நேரம் என்றால் அதில் 24 மணி நேரம் அந்த மொபைலில் இருப்பதற்கு இன்னைக்கு சமுதாயம் அதுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஏன் பெரியவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் அடிமையாக்கி போட்டு கொண்டிருக்கிறது. அதில் தேவ பலன் இருக்குமா? நமக்கு அது தேவ பலன் நமக்கு கொடுக்குமா? கொடுக்காது. ஊழியரிடத்தில் நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும், பலன் உண்டு. பெற்றோர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நிறைய காரியங்களை பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவ சமூகத்தை நாடுவதற்கு இன்றைக்கு மறந்து விடுகிறார்கள். ஏதாவது ஒரு காரியம் என்றால், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் சபையில் பாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எந்த சூழ்நிலையானாலும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வருவரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வருவரை காத்து கொள்வார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா இடத்தையும் இயேசு ஆளுகை செய்யும்படி நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இதயத்தின் வாசலை திறந்து கொடுத்திருக்கிறோமா? அப்படி நம்ம திறந்து கொடுப்போமானால் தேவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். அவர் நமக்குள் பலனை கொடுப்பார். இன்றைக்கு தேவ பலன் இல்லாதபடிக்கு, தேவ மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு, சிறைச்சாலையிலும் காடுகளிலும் தனிப்பட்ட சூழ்நிலை தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்வேன் என்று சொல்லி விடாப்பிடியாக சத்துரு அவர்களை தள்ளி கொண்டு போகிற சூழ்நிலையிலே ஒருவரும் செல்ல முடியாத இடத்திற்கு இந்த கிதியோன்ஸ் மூலமாக இந்த புதிய ஏற்பாடு சென்று கொண்டிருக்கிறது. அநேகரை விடுதலையாக்கி இருக்கிறது. அநேகரை அவருடைய நோயிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. அவருடைய ஜீவனை திருப்பி கொடுத்திருக்கிறது. எந்த புத்தகம்? வேத புத்தகம். நாம் பேசினால், முகமுகமாக பேசினால் உதாசீனப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் வேத புத்தகம் அங்கேயும் போயிருக்கிறது. அழகாக சொன்னாங்க இல்லையா? கல்லூரிகளில், மருத்துவமனைகளில் மற்றும் மெடிக்கலில், அப்புறம் சிறைச்சாலைகளில் பகுதி வைக்கும்போது தன் வாழ்க்கையை துறந்து நம் வாழ்க்கையை இதோடு நான் மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கலாயப்போடு அங்கே வரும் பொழுது, கடைசியாக இந்த புத்தகத்தை நான் படித்து பார்க்கிறேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே தேவ பலன் இறங்கி வருகிறது. தேவனுடைய மகிழ்ச்சி அங்கே இறந்து வருகிறது. இறங்கி வந்து அவர்களை விடுதலை ஆக்குகிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் முழங்கால்கள் முடங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சபை போதகர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை மறந்து விடுகிறோம். தம்பி எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நிம்மதியாக டிவி பார்த்துக்கிட்டு இருப்போமாண்ணா, இல்லை நம்முடைய அன்றாட காரியங்களை செய்து கொண்டிருப்போமாண்ணா, அல்லது மொபைலோடு இணைந்து கொண்டிருப்போமாண்ணா, கர்த்தர் நமக்கு விடுதலையே தரமாட்டார். ஹல்லேலூயா. நாமும் அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதுதான், நாம் அவர்களோடு சேர்ந்து செபிக்கும் பொழுதுதான். எப்படி பாருங்க, ஒரு தனி விறகு ஒரு தனி கங்கு ஆகாது. ஆனால் மிக நல்ல ரெண்டு சேர்ந்து எரியும் போது தான் அங்கே நல்ல மிகப்பெரிய கங்கு உண்டாகி அனலாக காணப்படும். சபை போதகரோடு சேர்ந்து நம்ம சேர்ந்து அனைவரும் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய பலன் நமக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இவ்விதமாக சொல்லியிருக்கிறது. ஏசாயா 40:31. கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது என்னது? கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆமென். கர்த்தருக்குள் நம்ம காத்திருக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஐயா முன்னாடி நின்று ஜெப குறிப்புகள் ஏற்படுத்தாங்க. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, அரபு கண்ட்ரிஸ் எல்லாத்துலையும் இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்து எப்பா என்ன அழகாக கொண்டு போடுறான், இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போய் அடித்து தூக்கிட்டானே, இப்படி தான் பேசுகிறேன்னு ஒழிஞ்சு நம்ம முழங்கால் படிட்டு ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே, ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே, கிருபையை கட்டளையிடும் ஆண்டவரே, அந்த ஜீவனை பாதுகாப்பு ஆண்டவரே, தேசத்திலே அமைதியை கட்டளையிடும் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் 2 கண்களும் தாரை தாரையாக கண்ணீர் வடியும் பொழுதுதான் தேவ பலன் நமக்குள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் இலவசம் தான், சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென்.
எல்லா சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பழகுகிறவர்கள் எந்த காரியத்தையும் கொண்டு பயப்பட மாட்டார்கள். நேற்றைய ஒரு துண்டு பத்திரிகை நான் படித்தேன். எந்த காரியத்திலும் எந்த இரத்த வெள்ளத்தையும் எந்த கொலையும் எந்த பிரச்சனையும் கண்டு பயப்படாதவன் தான் லா பட்டம் படிக்கலாம் முடியும்னு சொல்லி. அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் சொல்லுங்க. எதனை குறித்தும் பயப்படாதவர்கள் தான் வக்கீல் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வாதிடுவதற்கு தைரியமாக என்ன செய்யணும், வாதிட வேண்டும். அதே நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவ பலன் எனக்கு உண்டு என்று என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்படி சொல்லுங்க, கரங்களை உரைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனம், திடமனதாயிருந்து காத்திருப்பது கர்த்தருக்கு அவருடன் சேர்ந்து அவரோடு கூட நாம் நடப்பதுக்கு சமம் என்று சொல்லி அந்த புத்தகம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தேவன் நம்மளோடு அவர் பேசுவார். அதுக்கு ஆதாரமாக வேத புத்தகத்தில் 2 சகோதரிகள் இருந்தாங்க, மார்த்தாள் மரியாள். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம வீட்டிலேருந்து ஒரு 4வது வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா? இல்லை, வேத புத்தகத்தில் நமக்கு தெளிவாக காமிக்கப்பட்ட 2 சகோதரி இருக்கிறாங்க, மரியாள் மார்த்தாள். இல்லை, யார் நல்லவங்க நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா சொல்ல மாட்டாங்க, ஐயா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க, மார்த்தாள் நல்லவளா மரியாள் நல்லவளா? சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. எல்லாம் ஓட்டு எடுக்க வேண்டியிருக்கும். மார்த்தாள் நல்லவங்களாம் கை தூக்குங்க, மரியாதை தூக்குன்னு சொல்லி. சரியா? ரைட். அது உங்களுக்கும் கர்த்தருக்குரிய காரியம். நீங்கள் எத்தனை பேர் மார்த்தாள் மோசமானு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, மரியாள் அவளும் மோசமானு சொல்ல தெரியாது. ஆனால் 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரியாள் ஏசப்பா பாகத்தில் போய் உட்காந்துட்டாங்க, மார்த்தாள் உள்ளே போய் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 பேர் செஞ்ச காரியம் சரிதான், ஆனால் உள்ள ஒரு முறுமுறுப்பு தான் தவறான ஒரு காரியம். இல்லை, அது எல்லாருக்கும் வரக்கூடியது தான், எல்லாருக்கும் வரக்கூடிய காரியம். அங்கே மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை என் ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? எம்மா, லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 41 42வது வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் யாரு? மரியாள். இல்லை, இதை நான் இந்த மரியாளோட நிப்பாட்டி கொள்கிறேன். நான் அடுத்தது நான் சொல்ல வரல. 2 பேருமே ரொம்ப நல்ல அருமையான சகோதரிகள், நல்ல பெண்கள் தான். ஆனால் நம்ம இதை காத்திருப்பதுங்கிறதுக்காக நான் அந்த மரியாளை உங்களை நான் சமூகத்தில் கொண்டு வரேன். ஒருவேளை விருந்தாட்கள் வந்துட்டாங்க, அதுக்குன்னு உங்கள் வீட்டில் விருந்தாட்கள் வந்தோடனே நீங்கள் போய் பைபிள் எடுத்து உட்காந்துடாதங்க, அங்கே பயங்கரமான பூகம்பமே வெடிச்சிடும். சரிதானா? அதுக்கு நம்ம சொல்ல வரல. இந்த காத்திருப்பதற்குங்கிற உதாரணம் நான் மரியாதை உங்களுக்கு சொல்ல வரேன். இயேசு வருகிறார், அவருடைய வந்த சம்பவம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே எந்த சூழ்நிலையானாலும் அந்த வீட்டில் இயேசுவை நல்ல உபசரிப்பதற்கு அந்த குடும்பம் ரொம்ப தீவிரமாக செயல்படும். சரிதானா? உள்ளே போய் சமையல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பாதத்தில் ஒரு அம்மா கேட்டுக்கிட்டே இருக்குதுல்ல, கேட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாங்க, இந்த அம்மா மார்த்தாள் இந்த இயேசப்பா சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், உமக்கு நீ பார்த்துட்டு தானே இருக்கிறது, இந்த அம்மாவை கொஞ்சம் அனுப்புனான்னு சொல்லி அழகாக சொன்னார். மார்த்தாளை பார்த்து இந்த 10வது அதிகாரம் 41 42ல், எப்பா மார்த்தா, இந்த மரியாள் இருக்கா பார்த்தியா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன செஞ்சா தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தன்னை பலப்படுத்தி கொண்டாள். தன்னை பலப்படுத்துவதற்கு வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள், என் வாயிலிருந்து வரக்கூடிய அபிஷேக நிறைந்த வார்த்தைகளை அவள் கேட்டு தன்னை பலப்படுத்தினாள், தன்னை திடப்படுத்தினாள். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரித்தெடுக்க முடியாது என்று சொல்லி அங்கே தன்னை திடப்படுத்தினாள். இயேசு சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்ல வேண்டும். ஆமென் ஆமென். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு செகண்டையும் அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். கண் இமை மூடி திறப்பதுக்கு எவ்வளோ, அந்த அளவு கூட நம்மளை பாதுகாத்து அவர் நம்மளோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீத புத்தகம் 40வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அது உண்டான கருத்து என்ன? சங்கீதம் 40வது சங்கீதம் முதல் 2 வார்த்தைகள், கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும்.
கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அப்படி காத்திருந்ததுனால தாவீதுக்கு கிடைச்ச பங்கு என்ன? பயங்கரமான ஒரு குழி, ஊளையான சேறு. இந்த பகுதியில் இருந்து தேவன் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஒளித்து வைத்து மறைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையானாலும் நமக்கு விரோதமாக வரும் பொழுது தேவன் நம்மளை பலப்படுத்தினது மட்டுமன்றி, தேவன் நம்மளை தைரியப்படுத்துவது மட்டுமன்றி, தேவன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது மட்டுமின்றி, நம்மளை மறைத்து ஒளித்து வைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தார் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை தொடவே முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், வல்லமை உள்ள வார்த்தைகள் எனக்குள் இருக்கும் பொழுது நம்மளை யாரும் பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இப்பொழுது ஆங்காங்கே அடையாளங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. இந்த வேத புத்தகம் நம்மளை விட்டு பிரிக்கப்படுகின்ற காலம், பிடுங்கப்படுகின்ற காலம் வருகிறது. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஊழியங்கள் உற்சாகமாக தன் சொந்த பணங்களை போட்டு செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த வேத வார்த்தைகளை ஒரு வார்த்தையாவது, ஒரு வசனத்தையாவது படித்து தன் வாழ்நாட்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை உள்ள இருக்கிற வார்த்தைகளை எவனாலும் பிடுங்க முடியாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த 40 நாள் உபவாசத்திலே சத்துருவை தோற்கடிப்பதற்கு தன் பலத்தினால் அல்ல, தன் சரீரத்தின் பலத்தினால் அல்ல, அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நாம் எவ்வளவு வார்த்தைகளை நாம் உற்சாகமாக படித்து நாம் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்கிறோமோ அந்த வார்த்தை தான் நம்மளை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நம்மளை பலவான் ஆக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நம்முடைய முகத்தை மனம் மகிழ்ச்சியாக, நம்முடைய முகமலர்ச்சியை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. அதுவே நமக்கு தேவ பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:6-7. இந்த வார்த்தைக்கு நம்ம கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாள் எழுந்து நட என்ற வெள்ளியும் பொண்ணும் இல்லை. இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். யார் அந்த 2 பேர்? யாரை உற்று பார்த்தா அந்த சப்பானி? யாரை? பேதுருவையும் யோவானையும் உற்று பார்க்குறார். இன்றைக்கும் ஆலயத்தின் வெளியில் வந்து நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. எங்கள் ஆலயத்தின் வெளியெல்லாம் என்னென்னா ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் அவங்களிடத்துல இருந்தது என்ன? உலக பிரகாரமான பொண்ணு இருந்துச்சா? வெள்ளி இருந்துச்சா? இல்லை, ஒன்றே ஒன்று இருந்துச்சு. தேவ பலன் இருந்தது, தேவனுடைய பலன் இருந்தது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள் எங்கெல்லாம் அந்த நாமத்தை நம்ம பறைசாற்ற வேண்டும் இல்லை? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசே எல்லாம் அழகாக சொல்லுவோம். நமக்கு நம்ம சபை பொதுவில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வேதத்தில் படிச்சிருப்போம். இயேசுவும் அப்படி தான் செய்தார். ஆனால் உள்ளுக்குள்ளே தேவ பலன் இல்லாமல் உதட்டின் அளவுக்கு சொன்னீங்கன்னா அப்படியே கூடையை போட்டு அமுக்கி போட்டுருவோம், எந்திக்க முடியாது. அம்மா, ஆனால் தேவ பலன் பெற்றவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அங்கே பேதுருவும் யோவானும் சப்பானியை நடக்க செய்தார்கள். நம்மளால் முடியுமா? சொல்லுங்களேன், ஒரு வார்த்தைக்கு முடியும் சொல்லுங்களேன் பார்ப்போம். பயமாக இருக்குல்ல? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நல்லா படித்து நல்லா சாப்பிட்டு நல்லா புஷ்டி பாருங்க. உலக பிரகாரமாக நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய வந்திருக்கு. பார்த்தோன்னே உள்ளே போய் சாப்பிடணும் போல இருக்குல்ல? சாப்பிட்டு நம்ம உடம்பெல்லாம் பயங்கரமாக பிராய்லர் கோழி மாதிரி ஆயிடுதில்ல? பிராய்லர் கோழி ஓட முடியாது தெரியுமா?
எல்லாம் நாட்டுக்கோழி திறந்து வச்சா கட்டு போட்டிருப்பான் காலில். ஆனால் அந்த பிராய்லர் கோழியை திறந்து விட்டான்னா அப்படியே கூண்டுக்கு பக்கத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே நிற்கும். பூனாலும் ஓடாது. ஏன் ஓட முடியாது? அதே மாதிரி இன்றைக்கி நம்ம நல்ல உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் கொளுத்து போய் நம்ம இருக்கிறோம். சத்துரு வருவா, ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நீ ஓடிப்போ, இங்கே வா, ஏன்ட்ட ஓடிவான்னு சொல்லுவார். ஆண்டவர் என்னால் ஓட முடியலை, ஆண்டவர் என்னால் ஓட முடியலை. அது எங்கே படம் பிடிச்சி ஒரே வெட்டு இல்லை. தேவ பலன் நமக்கு வேண்டும், கர்த்தருடைய பலன் நமக்கு வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்வதற்கு நமக்கு தைரியம் வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே சப்பானியை பார்த்து சொன்னாங்க, எங்களிடத்தில் ஒன்றும் இல்லைப்பா, பொண்ணும் வெள்ளி எங்கள்கிட்ட இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில் நம்ம கரங்களை உயர்த்தி இயேசப்பாவுடைய நாமத்தை சொல்லி உயர்த்தி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, பரலோகத்தின் மகிமை நம்முடைய ஆலயத்தை நிரப்பும் பொழுது, நம்முடைய கட்டுகளை நாம் அறுப்புண்டு போய் தேவன் நம்மளை திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி வேதனைகள் எல்லாம் நீக்கி நம்மளை தேவ பலனால் நிறைத்தாரே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையோடு நீங்கள் உள்ளே வந்தீங்களோ இந்த நாள் மன மகிழ்ச்சியின் நாள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பெண்ண மனம் மகிழ்ச்சியின் நாள். மனம் மகிழ்ச்சி தான் நம்முடைய முக மலர்ச்சியை உண்டு பண்ணும், நம்ம உண்டு பண்ணும். இன்றைக்கி நிறைய நீங்கள் ஆக்ட்ரஸை பார்த்துருப்பீங்க, முகம் சிரிப்பாக இருப்பதற்கு, அழகாக இருப்பதற்கு என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் போய் பேசி பார்த்தீங்கன்னா அனுதினமும் தன்னை தற்கொலை முயற்சிக்காக ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. காரணம் தெரியுமா? எல்லாரையும் நான் சிரிக்க வைக்கிறேன் பிரதர், ஆனால் எனக்குள் உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பதற்கு யார் இருக்கா? க்ரோஸ் என்ற பணம் இருக்குது, ஆனால் அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பாவம் போல் அப்படியே வெந்து ஒரு அழகாக சொல்லுவீங்களே, அதை விட மோசமான சூழ்நிலை காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் சிரிப்போடு பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு அறிவிப்பு வருகிறது, கிதியோன்ஸ் இன்டர்நேஷ்னல் வள்ளியூர் கேம்ப்லேருந்து, பிரதர் நீங்கள் பணக்குடிக்கு நீங்கள் போகணும், அந்த பாஸ்டர் உங்களை கூடுவாங்க, அங்கேருந்து காவலுக்கு அனுப்புவாங்கன்னு. ஐயா எனக்கு பாஸ்டர் தெரியாது, நான் சொல்லலை. ஐயா எனக்கு புது சபை எனக்கு தெரியலை. ஒன்று சொன்னேன், ஃபோன் எடுத்து, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் நீங்கள் யார்? பிரைஸ் தி லார்ட் நீங்கள் யார்? நாங்கள் கிதியோன்ஸ். ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் எங்கிருந்து வரும்? உள்ளத்தில் இருந்து தான் வர வேண்டும், உதட்டிலிருந்து வரக்கூடாது. அது நம்மளை பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழலில் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி பழகிக் கொள்வோமானால் கர்த்தர் மாபெரும் காரியங்களை நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனித்து விடப்பட்ட பறவையை பார்த்துருக்கீங்களா? நான் காலைல பார்ப்பேன், நிறைய பறவை ஜோடி ஜோடியாக பறந்து மகிழ்ச்சியில் துள்ளிட்டு போகும். சில பறவைகள் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வதுன்னு தெரியாது, கத்திக்கொண்டே இருக்கும். அந்த சூழ்நிலை நமக்கும் அவ்வப்போது வரும். என்னதான் உறவுகள் இருந்தாலும், என்னதான் குடும்பம் இருந்தாலும், என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும், நமக்கு தனித்து விடப்பட்ட சூழ்நிலை என்ன செய்யும்? கண்டிப்பா வரும். அந்த சூழ்நிலையிலும் இயேசு போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் நம்மளை கைவிட்டாலும், உற்றார் நம்மளை வெறுத்து தள்ளினாலும், இவன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி சமுதாயம் நம்மளை நீக்கி போட்டாலும், அவர் சொல்லுவார், என்னுடைய ராஜகுமாரன், என்னுடைய ராஜகுமாரத்தை வாப்பா வாப்பா என்று அழைத்து அவர் மார்போடு அணைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட தேவபலன் நமக்கு வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தை எந்த இடத்திலும் உயர்த்துவதற்கு நாம் என்ன செய்யப்படக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை அவ்வப்போது சின்ன சின்ன வியாதிகளை கொண்டு வருகிற, அவ்வப்போது நம்முடைய மன கிளேசங்களை கொண்டு வருகிற, அவ்வப்போது நமக்கு போராட்டங்களை கொண்டு வருகிற சத்துருவை பார்த்து நம்ம சொல்ல வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன், போ இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும் பொழுது நமக்கு அந்த சிந்தை மண்டலம் பரிசுத்த ஆவியால் நிரப்பி நம்மளை என்ன செய்வார்? உற்சாகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை அடிக்கடி பலவீனப்படுத்துகிற அந்த பலவீனத்தையே நம்பி இருப்போம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நமக்கு மறந்து போய்விடும். கர்த்தருடைய பலன் நம்மளை விட்டு அகன்று போய்விடும். பலவீனத்தை அல்ல, பலப்படுத்துகிற கிறிஸ்துவை, பலவீனத்தை அல்ல, பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு தேவ பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனத்தையே நம்பி இருப்போமானால் குனிந்து கொண்டே மடிந்து போய்விடுவோம்.
பலவீனத்தை எதிர்த்து நிற்போமானால், சூழ்நிலையை எதிர்த்து நிற்போமானால் தேவன் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு தடையாக எந்த காரியமானாலும் தேவ சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், உறவுகள், தாய் தகப்பன், எந்த சூழ்நிலையானாலும் அவரை உதறி தள்ளக்கூடாது. முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்களை சந்தியும் நம்ம ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவ பலன் நமக்கு ஏற்படுகிறது. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம், கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17-18 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செல்லுங்கள். அப்பொழுதுதான் சொல்ல முடியும் பவுலை போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சொல்ல ஆயத்தப்பட்டுட்டேன், நீங்களும் சொல்லிட்டீங்க, நம்ம போதரும் சொல்லிட்டாங்க, நம்ம நண்பர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற கிறிஸ்து யார் என்று சொல்லி இந்த உலகம் ஏங்கி கொண்டிருக்கிற இடத்துல தான் இந்த கிதியோன்ஸ் மூலமாக இந்த புதிய ஏற்பாட்டு இந்த சின்ன புஸ்தகம் போய் அநேகருக்கு ஆண்டவருடைய மகிழ்ச்சியையும் தேவ பலனையும் தேவனுடைய பாதுகாப்பையும் அவருடைய அரணிப்பான அந்த கோட்டையும் கொடுத்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும். நீங்களும் நாங்களும் அதை பங்கு கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவையோடு இருக்கிற கூட்டம் அநேகம் உண்டு. ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். என் மகளால் கடைசியாக சொல்லி முடித்தால், நம்முடைய முழங்கால்கள் தேவை, நம்முடைய முழங்கால்கள் தேவை. இயேசுவுக்காக நம்முடைய முழங்கால்கள் தேவை. அழிந்து போகிற தேசத்துக்காக நம்முடைய முழங்கால்கள் தேவை. தேவன் நம்மளை கருவியாக பயன்படுத்துவதற்கு நம்முடைய முழங்கால் தேவை. ஹல்லேலூயா. அவன் நம்மை அனுதினமும் நம்மளை கூர்மையாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையிலே அதிகாலையிலே தேவ சமூகத்தில் எழுந்து வேத புத்தகத்தை திறந்து அதை படிக்கும் பொழுது நம்மை பொன்னிலும் தெளிந்த பொன்னாக, தங்கத்திலும் மிகச்சிறந்த தங்கமாக, நல்ல 916 மேலாக நம்மளை ஜொலிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று செய்யுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தேவ சமூகத்திலே வார்த்தையை படியுங்கள், முழங்கால் படியுங்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்காக நம்முடைய சபைக்காக இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நாம் தடையாயிராதபடி, தயங்காதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமானால் அவர் நம்மண்டையிலே வந்து நம்மளை விடுவித்து அவருக்காக நாம் செயல்படுவதற்கு, அவருக்காக நாம் நட்சத்திரம் போல பிரகாசிப்பதற்கு, இன்றைக்கு அநேகருக்கு வழிகாட்டியாக, வழி தெரியாமல் சென்று கொண்டிருக்க வழிகாட்டு நட்சத்திரமாக தேவன் நம்மளை உருவாக்குவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்த இடத்துல ஒரு நிமிடம் நம் கண்களை மூடுவோம். கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டு வருவோமா? இவ்வளவு நேரம் நீங்கள் சத்தியத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோம். கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். மன மகிழ்ச்சியின் நாளில் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேனா? இந்த மகிழ்ச்சியை என் வேத புத்தகம் தரும் என்று நான் அறிந்திருக்கிறேனே, நான் மறந்து விட்டேனே, என்னை ஞாபகப்படுத்தினீங்களப்பா. நான் இந்த வேத புத்தகத்தை படிப்பாண்டவரே. இந்த வேத புத்தகம் அநேகருக்கு உண்மை அறியாதவர்களுக்கு சென்றடையும்படிக்கு என் முழங்கால்களை நான் ஊன்றுவேன் ஆண்டவரே. என்னால் முடிந்த அளவு நான் இந்த ஊழியத்தை தாங்குவேன் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுவீங்களா? கர்த்தர் நம்மளை உற்று நோக்குகிறவராக இருக்கிறார். இதயத்தின் வேண்டுதல்களையும் இதயத்தின் சிந்தைகளையும் கர்த்தர் அவர் உற்று நோக்குகிறவராக இருக்கிறார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவர் இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு நீர் பேசினதற்காக, ஞாபகப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவர் மேலும் உடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரே, ஆண்டவரே அன்போடு எங்களை வரவேற்ற அன்பு பாஸ்டரோட உடன் பாஸ்டர்கள் மற்றும் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகள் எல்லாருக்கும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய நாமத்தின் மகிமையினாலே ஆண்டவர்களை வாழ்த்தி ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இம்மட்டும் கைவிடாத எபெனேசர், உடைய பூரணமான கிருபையை எங்களை தாங்குங்க. உடைய வார்த்தைகள் எங்கள் யாவருக்கும் கேடகமாய் அமையட்டும். உடைய வலதுகரம் எங்களுக்கு ஓங்கிய புயமாய் அமையட்டும். உடைய காருண்யத்தினால மூடிக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய பாஸ்டர் ஐயா சொன்னது போல நாங்கள் இப்பொழுது காவல் கிணறு கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தது போல உங்களுக்கு உண்டியல் தரப்படும். அந்த உண்டியில் உள்ள நம்பரும்
உங்களுடைய பெயரும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் அந்த சிஸ்டர்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் ஏற்கனவே கொடுத்த உண்டியில் நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கனாலும் உங்களுடைய பெயர், அந்த நம்பர், ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்து விடுங்க. நாங்கள் அங்கே சென்று விட்டு மீண்டும் நாங்கள் வரும்பொழுது ஐயாவோட நாங்களை தயவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் அறிவித்தின்படி இந்த பணமானது அப்படியே அந்த கிதியோன் இன்டர்நேஷ்னல் ஊழியத்துக்காக நாங்கள் ரசீது போட்டு நாங்கள் அனுப்பிவிடுவோம். அதுக்குண்டான தேவ பலன் நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே அவங்க சொன்னது பிரகாரம் இப்பொழுது நவீனமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஹை அஃபீஷியல், ரிட்டையர்டான ஹை அஃபீஷியல்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே தங்களுடைய பணத்தை போட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதை உங்களிடத்திலிருந்து அறிவிக்கிறார்கள்? இந்த ஊழியத்தில், உடன் ஊழியத்தில் 12 சீடர்கள் மாத்திரமல்ல, அந்த 12 சீடர்களும் பல இடங்களுக்கு கடந்து சென்றார்கள். அங்கே திருச்சபைகள் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அநேகரும் இணைந்து செய்வீர்கள் என்றால் அசைக்க முடியாத நங்கூரத்தை போல இன்றைக்கு கிறிஸ்துவின் நாமம், இயேசுவின் நாமம் எல்லா இடத்துக்கும் அறிவிக்கப்படும். எல்லாருடைய இருதயங்களும் தேவ மகிழ்ச்சியினால், தேவ பலனினால் அங்கே உருவாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சபையின் சார்பாக ஐயாவுக்கும் குடும்பத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கைகளை தட்டி அவங்களை வாழ்த்து தெரிவிப்போம். நன்றி. காட் பிளஸ் யூ. தேவநல்லவர். அவர்கள் மூலமாய் பகிர்ந்து கொள்ளப்பட்ட வார்த்தை, தேவன் நமக்கு தேவ பலனை தருவாராக. மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். தேவ பலனை நமக்கு தருவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறவர். தேவ பலனை கொடுப்பார். அதற்குரிய வழிகளை சில வசனங்கள் மூலமாக அவங்க நமக்கு சுட்டி காட்டினார்கள். எப்படியெல்லாம் தேவ பலனை பெற்றுக்கொள்ளலாம்? முதலாவது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். தேவனுக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதனால் நமக்கு பலன் உண்டாகிறது என்ற குறிப்பு. இரண்டாவதாக, கர்த்தருக்கு காத்திருப்பதினால் நமக்கு பலன் உண்டாகிறது. have to be wait in the presence of God. தேவனுக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலனை பெற்றுக்கொள்வார்கள். மூன்றாவது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், பொறுமை என்கிற குறிப்பு. நான்காவது, இயேசுவின் நாமத்தினால் பேதுரு, யோவான் அவங்க எழுப்பி விடுறாங்க கால் நடக்க முடியாத ஊனமானவரை. நசரனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று தூக்கி விட்டார்கள். அப்போ இயேசுவின் நாமத்தினால் பலன் உண்டாகிறது. அடுத்ததாக, ஜெபம், ஸ்தோத்திரம் செலுத்துதல், இதன் மூலமாய் நமக்கு பலன் உண்டாகிறது என்ற வழிகளை நமக்காக கற்றுக் கொடுத்தார்கள். இதன் வழியாய் நாம் நடக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தேவ பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது என்று பார்க்கிறோம். ஆகவே ஆத்துமாவில் பலன் உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இப்பொழுது கிதியோன் ஊழியங்களுக்காக, அதாவது புதிய ஏற்பாடு அச்சடிப்பதற்காக, புதிய ஏற்பாடு பிரிண்ட் பண்ணுற ஊழியத்திற்காக நாம் விதைக்க போகிறோம். தேவன் நல்லவர். இது கூட சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த பேப்பர் வெயிட் கூட அவங்க கொடுத்தது, கிஃப்ட் பண்ண சபைக்காக கிதியோன் இன்டர்நேஷனல் கிஃப்ட் பண்ணாங்க. இதில் கூட ஒரு டெஸ்டிமோனி, ஒரு சாட்சி இருக்கும். On the day I planned to kill my family and thereafter committed suicide. I read a story from the small Gideon Bible to my daughter and I gave. அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு முருகன் என்கிற ஒருத்தர், அவருடைய சாட்சி அதில் போட்டிருக்காங்க. முருகன் என்கிற ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சு செத்துறணும், குடும்பத்தையும் கொண்டுறணும், எப்படியா தற்கொலை பண்ணி சாகணும்னு நினச்சவர் அங்கே புதிய ஏற்பாடு வந்து தம் பிள்ளைகிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னபோது அதில் உள்ள வார்த்தைகள் நம்பிக்கையை கொடுத்துச்சு. சாக முடிவெடுத்த அந்த குடும்பம் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறாங்க. முருகன் என்கிறவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக இந்த பேப்பர் வெயிட்டில் அவங்க கொடுத்த சாட்சிகள். இதே மாதிரி நூற்றுக்கணக்கான சாட்சிகள். இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் இந்த ஊழியர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க இந்த பேன்க்யூட் நடத்துவாங்க. அதில் நிறைய சாட்சிகளை சொல்லுவாங்க புதிய ஏற்பாடு மூலமாக. அப்போ நாம் கொடுக்குற புதிய ஏற்பாடு சாதாரணமானதில் நிச்சயமாக பலன் உண்டாகும். நீங்கள் யாருக்காகவும் புதிய ஏற்பாடு கொடுக்கணும்னு விரும்பினா கூட தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். நம்மிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.